எவர் கிரீன் புதையல்கள், அந்த காலத்து பொக்கிஷங்கள், இந்த காலத்து பொலிவுடன் தினமும் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில். 3 நாள் பயணமாக கன்னியாகுமரிக்கு பிரதமர் மோடி இன்று வருகை தர உள்ள நிலையில் அங்கு 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவர்களிடம் கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். தற்பொழுது அங்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன, மேலும் பாதுகாப்பு தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். 3 நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை விமானம் மூலம் திருவனந்தபுரம் வந்து அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகையில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிகாப்டர் இறங்கு தளத்திற்கு வருகிறார். அங்கிருந்து நேராக பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலுக்கு செல்கிறார். அங்கிருந்து கார் மூலமாக கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலுக்கு சென்று பகவதி அம்மனை தரிசிக்கிறார். அங்கிருந்து மீண்டும் பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகத்திற்கு சென்றும் பிரதமர் நரேந்திர மோடி அங்குள்ள தனிப்படகு, அதாவது எம்எல் விவேகானந்தா என்கின்ற தனிப்படகில் சுவாமி விவேகானந்தர் நினைவு மண்டபத்துக்கு செல்கிறார். அங்கு சுவாமி விவேகானந்தர் திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செய்யும் பிரதமர் நரேந்திர மோடி அங்குள்ள கன்னியாகுமரி பகவதி அம்மனின் பாத மண்டபம் உள்ளது. அந்த பாத மண்டபத்தில் சிறப்பு பூஜை செய்கிறார். அதன் பின்பு அங்குள்ள தியான மண்டபத்தில் தியானத்தில் ஈடுபடுகிறார். அதாவது இன்று நாளை மறுநாள் 3 நாட்களுமே சுவாமி விவேகானந்தர் நினைவு மண்டபத்திலே தங்கி அங்குள்ள தியான மண்டபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தியானத்தில் ஈடுபடுகிறார். இந்த 3 நாட்களுமே எந்தவித உணவு எடுத்துக்கொள்ளாமல் நீர் ஆகாரம் மட்டுமே பருகிக்கொண்டு இந்த தியானத்தில் அவர் ஈடுபடுகிறார். அந்த 3 நாட்கள் தியானத்தை முடித்துக்கொண்டு வருகின்ற சனிக்கிழமை மாலை அருகிலுள்ள திருவள்ளுவர் சிலைக்கு செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி திருவள்ளுவர் சிலை பாதத்தில் மலர் தூவி மரியாதை செய்கிறார். அதை முடித்துக்கொண்டு கரை திரும்பும் பிரதமர் நரேந்திர மோடி வருகின்ற சனிக்கிழமை மாலை 4:30 மணி அளவில் கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகையில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் மீண்டும் திருவனந்தபுரம் சென்று தனி விமானம் மூலம் டெல்லி செல்கிறார். பிரதமருடைய வருகையை ஒட்டி கன்னியாகுமரி நகர் முழுவதுமே 5 அடுக்கு பாதுகாப்பானது போடப்பட்டுள்ளது. தமிழக கடலோர காவல்படை ஏடிஜிபி சந்தீப் மித்தல் தலைமையில் கிட்டத்தட்ட 15 மாவட்டங்களைச் சார்ந்த 2000க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பகுதியில் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று பிரதமர் 3 நாட்கள் இந்த கடல் பகுதியில் தங்கியிருப்பதால், விவேகானந்தர் நினைவு மண்டபம் கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் தங்கியிருப்பதால் கடல் பகுதி முழுவதும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. தமிழக கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் ரோந்து படையிலும், அதே போன்று இந்திய கடலோரப்படை பாதுகாப்பு வீரர்கள் வந்து அதிநவீன ரோந்து படையிலும், அதே போன்று இந்திய கப்பல் படை நேவிக்கு சொந்தமான அதிநவீன ரோந்து கப்பல் வந்து இந்த பகுதியில் வந்து கண்காணிக்கப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகளை கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். மொத்தம் விவேகானந்தர் நினைவிடத்தை சுற்றி கடல் வழியாக 3 அடுக்கு பாதுகாப்பும், கரை வழியாக 5 அடுக்கு பாதுகாப்பு என கன்னியாகுமரி நகர் முழுவதுமே தீவிர பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். உங்களுடைய நேரடி கள விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். எவர் கிரீன் புதையல்கள், அந்த காலத்து பொக்கிஷங்கள், இந்த காலத்து பொலிவுடன் தினமும் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில்.